ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 வருட குரு பயிற்சி பலன்களில் யாருக்கு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்புகள் யாருக்கு வரப்போகுது, அல்லது குழந்தைகளோட உடல்நலத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடனை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க அல்லது லோனை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2024 வருட குரு பயிற்சி பலன்களில் குருவானவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரிஷபத்திலேயோ கன்னியிலையோ மகரத்திலேயோ ராகு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு, ஜனகாலத்தில் ரிஷபத்தில் கன்னியில் மகரத்தில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இது கூடவே பார்த்திங்கன்னா குரு தசையோ அல்லது குரு புத்தியோ, ராகு தசையோ அல்லது ராகு புத்தியோ, அல்லது குரு தசையில் ராகு புத்தியோ அல்லது ராகு தசையில் குரு புத்தியோ நடக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சேமிப்பு பணம் கரையக்கூடிய வாய்ப்பு, அல்லது சேமிப்பு ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு ஏமாந்து போகிறது, ஒரு திருட்டு போகிறது, ஒரு இழப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால பொருளாதார விஷயங்களில் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உடல் நலத்தை நாம் சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும், சரியாக பராமரிக்க முடியாமல் போயிடும், நம்ம கண்காணிப்பில் வச்சுக்க முடியாமல் போயிடும் குழந்தைங்களை. அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, நம்ம பக்கத்துலேயே வச்சுருந்து நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ மகரத்திலேயோ பார்த்திங்கன்னா கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ, கேது தசையோ அல்லது கேது புத்தியோ, அல்லது குரு தசையில் கேது புத்தியோ, கேது திசையில் குரு புத்தியோ நடக்கக்கூடிய ஜாதகர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் உண்டு. குழந்தைகளுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை நம்ம கவனிக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளோட ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, குழந்தைகள் நம்ம சொல்கிற பேச்சை வந்து கேட்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து கடனை எதிர்பார்த்து லோனை எதிர்பார்த்து காத்திருந்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த கிரக சேர்க்கையில் கண்டிப்பாக ஒரு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது பொருளுதவி யாராவது கேட்டு வர்றாங்களோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நாம் மற்றவங்களுக்கு பெரிய அளவிலான தொகைகளை கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது ரிஷபத்தில் கன்னியில் மகரத்தில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இப்போ குருவானவர் ரிஷபராசிக்கு வரும்போது அந்த கேதுவோட தொடர்பு அப்படிங்கிறது, திரிகோண தொடர்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு பண முடக்கம் ஏற்படுறது, ஒரு பணம் லாக் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அது திரும்ப வராமல் லேட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் கொடுத்து அது சரியாக வராமல் போகக்கூடிய அமைப்பும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேட்கும்போது பெரிய அளவிலான தொகைகளை நம்ம இந்த காலகட்டத்தில் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஏற்கனவே நம்ம கொடுத்த தொகையாக இருந்தது அப்படின்னா அதை சிறுக்கத்தான் வாங்க முடியுமே தவிர பெரிய அளவிலான தொகைகளை ஒட்டுக்க நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்காது இந்த ஒரு வருட காலத்துக்கு. அதனால் இதே காலகட்டத்தில் ஒரு குரு தசையோ கேது புத்தியோ அல்லது கேது தசையில் குரு புத்தியோ நடந்தது அப்படின்னா பொருளாதார விஷயங்களில் பணம் பெரிய அளவில் லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்டு. ஆனால் கடன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. எங்கே போய் கேட்டாலுமே நம்மளுக்கு கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு லோன் போட்டோம்னா லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பு தரும்.